வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச்சு சமையலில் உடனடி இட்லி, நினச்ச உடனே இட்லி செஞ்சு சாப்பிட்லாம். ஆட்டி இதுக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை. வாங்க போய் பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதே கப்பில் அதே அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. ஊற்றி நல்லா ரவையை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு கப்பில் அதே கப்பு வெள்ளை நமக்கு அவல் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி தூசிலாம் போகிறதுக்கு 3 தவணை கழுகிட்டு அதே அளவு தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இது இருக்கட்டும். பாருங்கள், ரவை 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியும் ரவையெல்லாம் நல்லா இஞ்சி நல்லா ஊறி இருக்குது. இப்போ அது மிக்சர் ஜாரில் போட்டு ரவையை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம ரவை அவளும் தயிரையும் ஊற வச்சுருந்தோம்ல, அது நல்லா கழுகுறப்பவே நல்லா ஊறிடும். அவள் நம்ம ஊற வச்சுருக்கிறோம், நல்லாவே ஊறி இருக்கும். தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரண்டியால் போட்டு மிக்ஸ் பண்ணினாலே அந்த வெள்ளை அவள் நல்லா கரைஞ்சிரும். கொஞ்சம் அதுக்கு சோடாப்பு போட்டுக்கலாம். உடனே ஊற்ற போகிறோம், அதனால் கொஞ்சம் சோடாப்பு போட்டுக்கலாம். நல்லா உப்பி வரும். இது இருக்கட்டும். இட்லி துணியில் தான் நான் ஊற்ற போகிறேன். துணி இல்லாமல் எண்ணெய் தடவி கூட நீங்கள் ஊற்றலாம். நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ பாருங்கள், இட்லி மாதிரியே நல்லா இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். எல்லா அதுலேயும் ஊற்றியாச்சு. மூடி வச்சுருங்க. பாருங்கள், நம்ம ஆட்டி வச்ச இட்லி மாதிரியே இருக்குது பாருங்கள். வெள்ளை வெள்ளேர்னு எவ்வளோ பஞ்சு மாதிரி பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. சொன்னால் தான் தெரியும். நினச்ச உடனே இட்லி தோசை நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், நீங்களும் இது முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி கற்றுக்கல கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மிக்க நன்றிங்க.